சிறகின் ஓசை தமிழ் அறிவோம் சேனலில் இன்று ஒரு கவிஞர். வான் தோன்றி வழி தோன்றி, வான் தோன்றி வழி தோன்றி, நெருப்பு தோன்றி, மண் தோன்றி, மழை தோன்றி, மலைகள் தோன்றி, ஊன் தோன்றி, உயிர் தோன்றி, உணர்வு தோன்றி, ஒளி தோன்றி, ஒளி தோன்றி, வாழ்ந்த அண்ணால் தேன் தோன்றியது போல, தேன் தோன்றியது போல மக்கள் நாவிலே செந்தமிழே நீ வளர்ந்தாய் வாழி. ரொம்ப அருமையா இருக்குல்ல? இந்த பாடலை எழுதினவர் யாருன்னா நமக்கு எல்லாரும் தெரியும், வாணிதாசன். தமிழ் பாடப்பகுதியில் இவருடைய பாடல் இடம்பெற்றிருக்கிறது. சரி, இவர் எங்கே பிறந்தார் அப்படின்னா பாண்டிச்சேரியில வில்லியனூருங்கிற இடத்துல பிறந்திருக்கார். 1915 7ஆம் மாதம் ஜூன். இவங்க பெற்றோர் அரங்க திருக்காமு துளசியம்மாள். இவங்க பெற்றோர். இவருக்கு எத்ராஜலுன்னு பேர் வச்சிருக்காங்க, எத்ராஜலு என்ற அரங்கசாமி. இவர் கவிஞராக என்ன பெயர் வைத்துக் கொண்டார் அப்படின்னா ரவி வாணிதாசன் அப்படிங்கிற புனை பெயர் வச்சிருந்தார். இவரை எப்படி சிறப்பு பெயராக எல்லாரும் அழைச்சாங்கன்னா கவிஞர் ஏறு, பாவலர் மன்னன், பாவலர் மணி, புதுவை கவிஞர், இப்படி எல்லாம் அழைச்சிருக்காங்க. அப்புறம் 1935 திருமணம் ஆயிருக்கு. ஆதிலட்சுமி என்ற மனைவி. சரி, இவங்க மக்கள் இருக்காங்கல்ல, பிள்ளைகள். இவங்க பிள்ளைகள் பேரெல்லாம் கேளுங்க எவ்வளவு அழகா வச்சிருக்காருன்னு. மாதரி, ஐயை, நக்கீரன், எழிலி, முல்லை, இளவையினி, நலங்கிள்ளி, நெடுங்கிள்ளி, பெருங்கிள்ளி. வீட்டுக்கு பேரு புரட்சியர். இவர் பிரெஞ்சு இந்திய தமிழ் வித்வான் பட்டம் பெற்றிருக்காருங்க. தமிழ் பிரவே பட்டம், வித்வான் பட்டம், இவையெல்லாம் பெற்றவர் தான் கவிஞர் வாணிதாசன். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா இவர் எங்கெல்லாம் கல்வி பயின்றிருக்கார் அப்படின்னா பிரெஞ்சு மொழியை பற்றி கல்வே கல்லூரியில, பிரெஞ்சு மொழி பள்ளியில, கல்வே கல்லூரியில படிச்சிருக்கார். இவருக்கு எடுத்த ஆசிரியர்கள்லாம் எல்லப்பா வாத்தியார், முத்துக்குமாரசுவாமி பிள்ளை, பாரதிதாசன், முடியரசன், இவங்கெல்லாம் ஆசிரியர்கள். இவர் பிரெஞ்சு குடியரசுத் தலைவர் கையால செவாலியர் விருது பெற்றிருக்கார். எழுதிய நூல்கள் கொடிமுல்லை, தமிழச்சி, எழிலோவியம், குழந்தை இலக்கியம், தொடுவானம், எழில் விருத்தம், இப்பேற்பட்ட நூல்களை எல்லாம் எழுதியிருக்காருங்க. என்ன அருமையான கவிஞர் வாணிதாசனை பற்றி என்று பார்த்தோம். மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம்.